அனைவருக்கும் வணக்கம். நம்ம ப்ரிலிம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம எக்கனாமியில் இருக்கக்கூடிய பேங்கிங்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உடம்பு சரியில்லை, அதனால ரொம்ப கத்தி என்னால் பேச முடியாது. அதனால வால்யூம் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. தனியாக அமைதியாக இருக்கிற இடத்துல இந்த கிளாஸை பாருங்க, சரிங்களா? ஸோ இப்போ நாம எக்கனாமியில் பேங்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் பேங்கிங் ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மல்டரி சப்ளை எல்லாமே, மணி ஆகட்டும், இது எல்லாமே இதில் தான் வரும். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மணி, டைப்ஸ் ஆஃப் பேங்க்கு, ஒரு நான் பேங்ஷியல் ஃபினான்சியல் செக்டார் இருக்கும், ஷெட்யூல் பேங்க்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்களானது இந்த பேங்கிங் ரிலேட்டடாகவே இருக்கும். அதனால தான் நம்ம இந்த எக்கனாமியில் இந்த பேங்க் முதல்ல நம்ம பார்க்குறோம். சரி, பேங்க்னா என்ன? பேங்க் இஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தட் அக்செப்ட் டெபாசிட் கிவ்ஸ் லோன்ஸ். அது என்ன பண்ணுவோம்? டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்லாம் இந்த டிமாண்ட் டெபாசிட்டை அலோவ் பண்ணாது. அதே போல் நான் ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டை அலோவ் பண்ணாது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் பேங்க்குக்கு மட்டும்தான் டெபாசிட்ஸும் அலோவ் பண்ணும், அதே போல் லோன்ஸும் கொடுக்கும், அதே போல் ஃபெசிலிட்டேட் த பேமெண்ட் ஃபெசிலிட்டியும் பேங்க் ஆனது கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லும்போது நம்ம ஒரு 10,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். பேங்க் என்ன ஆனது? அந்த காசை என்ன பண்ணோம்? மற்றவனுக்கு லோனாக கொடுக்கும். நம்ம கொடுக்குற 10,000 அவன் எடுத்துகிட்டு, உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு 10,000 நம்ம டெபாசிட் பண்ணுறோம் வச்சுக்கலாம். நமக்கு எதுக்காக நம்ம பேங்க்கில் போகிறோம்? நம்ம பேங்க்கில் நம்ம காசு எதுக்காக கொடுக்குறோம்? டெபாசிட் பண்ணுறோம். ஒன்று பாதுகாப்பாக இருக்கும், இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கிற காசு சும்மா வச்சுருந்தா நம்ம பேங்க்கில் கொடுத்தா அதுக்கான வட்டி கொடுப்பாங்கன்றதுனால. ஸோ 10,000 ரூபாய் எடுத்துமே கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 30 ரூபா 40 ரூபாய் கொடுப்பாங்க. அவ்வளோ தரமாட்டேன்றாங்க. ஸோ ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 10,000க்கு நமக்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 10,000 வாங்கிட்டு வெளியே அவங்க 200 ரூபாய்க்கு வட்டி கொடுப்பாங்க. வேற ஒருத்தங்க பிஸ்னஸ்க்கு வட்டிக்கு கொடுத்துட்டு அவங்க 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சம்பாதிச்சுட்டு அந்த 200 ரூபாயில நமக்கு ஒரு 50 ரூபாய் கொடுப்பாங்க. 150 ரூபாய் அவங்க வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் பேங்க்குடைய வேலை அப்படிங்கிறது. பேங்க் ஏர்ன்ஸ் ப்ராஃபிட் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ சொல்கிறாங்க பாருங்க, நமக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்குற காசுலேருந்து ஒரு 200 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும், வட்டி கிடைக்கும். அந்த 200 ரூபாய் நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு 150 ரூபாய் அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ எந்த ஒரு முதலீடுமே இல்லாமல் ஒரு 150 ரூபாய் பேங்க் ஆனது எடுத்துக்கும். ஸோ இதுதான் பேங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது. இன்கேஸ் நாம பேங்க் ரன் ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. பேங்க் ரன்னா என்ன அப்படின்னா, ஒரு பேங்க்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாருமே ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. இந்த பேங்க் அவ்வளோதான் ஊற்றி மூடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். எல்லாரும் பேங்க்ல இருந்து டெபாசிட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பேங்க்கோட வேல்யூ என்ன? பேங்க் அப்படிங்கிறது அதில் போகிற டெபாசிட் தான் அதுக்கு வருமானம். நாம தாங்க கஸ்டமர். இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் போனால் நம்ம மதிக்கவே மாட்டாங்க. நாம கொடுக்குற காசு தான் இவனுக்கு சம்பளமே என்ன கேட்க மாட்டாங்க. நம்மள என்னவோ அவங்ககிட்ட ஒரு யாசகம் வாங்குற மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால இந்த ஸ்டேட் பேங்க் பார்த்து ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ பேங்க்குடைய ப்ராசஸ் என்ன? அது டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணணும், லோன்ஸை கொடுக்கும், ஃபெசிலிட்டேட்டு பேமெண்ட் ஃபெசிலிட்டியை கொடுக்கும். பேங்க் மூலமாக நம்ம நிறைய பேமெண்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ பேங்க்குடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் பேங்க்னா அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்னா என்ன, அதோடைய வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பிரைமரியாக சில வேலைகளை சொல்கிறாங்க. என்னென்ன வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, கமர்ஷியல் பேங்க்னா ஒன்றும் கிடையாதுங்க. டெபாசிட் வாங்குறது, லோனு கொடுக்கறது பேர் தான் கமர்ஷியல் பேங்க். அவ்வளோதான், அதோட நிறுத்திக்கோங்க. மேலே பார்த்து இல்லையா, இதுதான் இந்த டேர்ம் தான் ஒரு கமர்ஷியல் பேங்க்கான வேலை. வாங்கும் விற்கும், அவ்வளோதானே. கொடுக்கும், திருப்பி ஒருத்தர் கொடுக்கும், அதுதான் கமர்ஷியல் பேங்க். ஸோ இதோடைய பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன? முதல் ஃபங்க்ஷன் அக்செப்டிங் டெபாசிட். பிரைமரி ஃபங்க்ஷனில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, ஃபஸ்ட்டு பிரைமரி ஃபங்க்ஷனை பார்த்துருவோம், அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். பிரைமரி ஃபங்க்ஷனை நம்ம பார்க்க போகிறது அக்செப்டிங் த டெபாசிட். டெபாசிட்டை ஒரு கமர்ஷியல் பேங்க் அக்செப்ட் பண்ணணும். பேமெண்ட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஷெட்யூல் பேங்க்ஸ் டெபாசிட்ஸை, டிமாண்ட் டெபாசிட்ஸை அது அலோவ் பண்ணாது. ஏன்னா காசெல்லாம் வாங்கி வச்சு அது கடன் கொடுக்கும், காசெல்லாம் அது அலோவ் பண்ணாது. ஸோ இந்த அக்செப்ட்லேயே பார்த்தீங்கன்னா சில வகைகளை சொல்கிறாங்க. என்னென்ன? சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் லிக்விடிட்டியாக இருக்கும். காசு தானே சொல்கிறாங்க, லிக்விடிட்டியாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸ் யூஸுக்காக இன்ட்ரெஸ்ட் அதில் கிடைக்காது. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதா வச்சுருப்பாங்க. அவங்க எப்போ வேணுனாலும் எடுக்கலாம் காசு. இன்றைக்கே போயிட்டு ஒரு 50 லட்சம் எடுக்கிறனாலும் எடுக்கலாம், 10 லட்சம் எடுக்கிறனாலும் எடுக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு நாளைக்கு 30,000 எடுக்கலாம், 50,000 எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு நான்
காசு இதுலேருந்து எடுக்க மாட்டேன், இந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டேன், அது மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் நாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணிட்டோம்னா நம்மளால் எடுக்கவே முடியாது. அதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னுவாங்க. அதுக்குள்ளவே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பெனால்ட்டி கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட். ரெக்கரிங் டெபாசிட்னா மந்த்லி நம்ம இவ்வளோ சேவ் பண்ணணும், இவ்வளோ மந்த்லி நம்ம கட்டாயம் இவ்வளோ நம்ம அதில் டெபாசிட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெபாசிட் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுதான் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன். என்ன முதல் ஒன்று டெபாசிட், அது என்னென்ன வகையில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்தா வந்து லெண்டிங் லோன். நாம் வாங்கின காசு, நம்ம டெபாசிட் பண்ண காசு பேங்க் வச்சு என்ன பண்ணோம், ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கணும் இல்லையா. எக்கனாமினால என்ன, சர்க்குலேஷன் ஆஃப் மணி தான். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன், இதுதான் நம்ம எக்கனாமி. காசு வாங்கி வச்சுட்டு சும்மாவே இருந்தால் அது எக்கனாமி இருக்காது இல்லையா. ஸோ லெண்டிங் லோன்ஸ், வாங்கின காசை அது எப்படி வந்து லெண்டிங் கொடுக்கும், பர்சனல் லோன் மூலமாக, ஹோம் லோன், எஜுகேஷன் லோன், பிஸ்னஸ் லோன், இப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து லோன்ஸ் மூலமாக வந்து கொடுக்கும். பேங்க் லென்ஸ் 5 lakh ஃபார் ஹவுஸ், borrower pays EMI ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட வாங்கி அவர் பே பண்ணுறாரு இல்லையா. இஎம்ஐ மூலமாக மாதம் வந்து 20,000 30,000 இஎம்ஐ கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இன்ட்ரெஸ்ட்டே சேர்த்து பே பண்ணுறாரு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க டெபாசிட் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது செகண்டரி ஃபங்க்ஷன். வேறு என்ன செகண்டரி ஃபங்க்ஷன்லாம் வந்து கொடுக்குது, ஏடிஎம் கார்டு கொடுக்குது, செக் புக்கு கொடுக்குறாங்க, இன்டர்நெட் அண்ட் மொபைல் பேங்கிங், சேஃப் லாக்கர் சிஸ்டம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ், அப்புறம் வந்து நம்ம தங்கம் கொடுத்தோம் அப்படின்னா கோல்டு லோன் மாதிரியான ஒரு விஷயங்கள். கரெக்டாக இல்லையா. இப்போ நம்ம முன்னாடியில் சேட்டுக்கார்டில் போயிட்டு நம்ம தங்கம் கொடுத்து வடகு வச்சுட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் பேங்க்குக்கே போனோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஒரு முதல் வேலை ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அது, அதாவது டெபாசிட் பண்ணுறது, லோன் கொடுக்குறது. இது இல்லாமல் சும்மாவே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில வேலைகள் கொடுப்போம். அதே போல் கஸ்டமர்ஸுக்கு வந்து சில ஃபெசிலிட்டேட் நம்ம கொடுக்கணுன்றதுக்காக செகண்டரியாக கொண்டு வர ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து இதெல்லாம். சரிங்களா. அடுத்தது என்னென்ன வகையான பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன வகையான பேங்க்ஸு. ஸோ பாருங்கள், சென்ட்ரல் பேங்க், கமர்ஷியல் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இப்படி ஒரு 4 வகையான பேங்காக வந்து பிரிச்சிருக்காங்க. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபாரின் பேங்க்கு, அர்பன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும். நம்ம மேஜராக வந்து ஒரு 4 பேங்க் மட்டும் பார்க்குறோம். சென்ட்ரல் பேங்க், அதாவது ஆர்பிஐ. நம்ம நாட்டில் ஆர்பிஐ, ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பேர் இருக்கும். நாம் ஆர்பிஐன்னு வச்சுருக்கோம். கண்ட்ரோல்ஸ் த என்டையர் பேங்கிங் சிஸ்டம். இந்தியாவில் எந்த ஒரு பேங்கிங் சிஸ்டம் இருந்தாலும் அது என்டையர் கண்ட்ரோல் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கும். கரன்சி இவங்க தான் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் 1 ரூபி காயின் மட்டும் இவங்க இஷ்யூ பண்ண மாட்டாங்க, அதை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் வந்து இஷ்யூ பண்ணணும். கண்ட்ரோல்ஸ் த இன்ஃப்ளேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேங்கர் டு கவர்மெண்ட்டுக்கு இவங்க பேங்கராக இருப்பாங்க. அதே போல் பேங்கர்ஸுடைய பேங்கராகவும் இருப்பாங்க. லாஸ்ட் ரெசார்ட்டாகவும் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய வேலைகளை அவங்க பார்ப்பாங்க. யார், ஆர்பிஐ அப்படிங்கிறது. அதாவது நம்ம நாட்டுடைய கரன்சி, அதை சொல்லுவோம் இல்லையா. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நியூஸில் வச்சு பாருங்கள், நம்ம டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து 90 வந்து அடைஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் வந்து ஆர்பிஐயோடைய வேலை தான். அதாவது நம்ம நாட்டுடைய பணத்துடைய மதிப்பை வந்து குறையாமல் ஸ்டேபிளாக வச்சுக்கிறது இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பானது 90 ரூபான்னு சொல்கிறாங்க இல்லையா. இது இவங்க ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, அதோடைய மதிப்பு வந்து ரொம்ப டிப்ரிஷியேட்டே ஆகக்கூடாது, அப்ரிஷியேட்டே ஆகக்கூடாது. இப்போ ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 90 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது இப்படியே போக போக 150 ரூபாய் ஆயிடுச்சு. ரொம்ப சீப்பான ஒரு மணி ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதுலேயே சில ப்ளஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, ஒரு சில நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதே வந்து அப்ரிஷியேட் ஆகி ஒரு டாலருக்கு நிகரான மதிப்பு 50 ரூபாய் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதுலேயும் ப்ளஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஏன்னு கேளுங்க. ஸோ இது நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம ரூபாயோடைய மதிப்பானது, டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பானது ரொம்பவும் அதிகமாகக்கூடாது, ரொம்ப குறையவும் கூடாது. $1 = 1 ரூபா அப்படின்னா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். காரணம் என்ன, நம்ம ரூபாயோட மதிப்பானது ரொம்ப ஹையாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம நாட்டுடைய பொருட்களை யாரும் வந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏன் இவ்வளோ கொடுத்து அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுடைய பொருட்களை எந்த நாடுமே வந்து வாங்காது. ஏன்னா ஹையர் கரன்சி வேல்யூ இருக்கிறதுனால. ஸோ அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையும் ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப குறைவும் கிடையாது. இப்போ ஒரு வியாபாரிட்டு போகிறோம், ஒரு பானை இருக்குது கரெக்டாக, அவருடைய பானை ரொம்ப ஹோட்டல் வச்சுக்கோம், ஹோட்டல் தான் இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. ஒரு பிரியாணி கடைக்கு போகிறோம், ஒரு பிரியாணி கடை நல்ல சுவையாக இருக்குது, அது ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 150 ரூபா வச்சுங்களேன். ஒரு ½ பிளேட் பிரியாணி 150 ரூபான்னு வச்சுங்களேன், 100 ரூபா வச்சுக்கோம், அதை கரெக்டாக இருக்கும். ஒரு 100 ரூபா வச்சுங்களேன். அதை வந்து அவர் 40 ரூபாய்க்கு விற்றாருன்னு வச்சுங்களேன், ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணோம், அவருக்கு போட்ட முதல் வராது, லாபம் எதுவுமே கிடைக்காது.
அதே அந்த 100 ரூபா பிரியாணி 200 ரூபாய் வித்துற நல்ல டிமாண்ட் இருக்குது அவருக்குன்னு சொல்லிட்டு 200 ரூபா வச்சு வித்தாருன்னா நிறைய பேர் வருவாங்களா? நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அங்கே வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதே போல தான் நம்ம ரூபாயோட கரன்சியோட மதிப்புமே வந்து ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் போடக்கூடாது. அது ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை தான் வந்து ஆர்பிஐ வந்து பார்க்கும். அடுத்தது கமர்ஷியல் பேங்க். என்னென்ன கமர்ஷியல் பேங்க்? அதாவதுங்க டெபாசிட் லோனு கொடுக்கக்கூடியது தான் வந்து பேசிக் இந்த வேலையை செய்யக்கூடியது தான் வந்து கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க. இதை 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், ஃபாரின் பேங்க். அதாவது ஒரு மோர் தென் 50% இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டர் வச்சுக்கோங்களேன், அதை வந்து பப்ளிக் செக்டார்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் செக்டார்னா முழுவதும் ப்ரைவேட் செக்டராக இருக்கும், அது கவர்மெண்ட்டுடைய பார்ட்டிசிபேஷன் எதுவுமே இருக்காது. பப்ளிக் செக்டார்னா என்ன? இந்த எஸ்பிஐ பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்கு, இதெல்லாம் வந்து சொல்லலாம். முழுவதும் ப்ரைவேட் செக்டார்னா என்ன? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு வந்து சொல்லலாம். ஃபாரின் பேங்க், அதாவது இந்தியா இருக்கக்கூடிய யாருக்குமே அது தொடர்பு கிடையாது, ஃபாரின்லேருந்து டைரெக்டாக வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஹெச்எஸ்பிசி பேங்க். இந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க். ரீஜனல் ரூரல் பேங்க்னா என்ன? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். அதாவது இந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்லாம் இருக்கான்னு வச்சுங்களேன், ஒரு கிராமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கான பேங்கிங் ஃபெசிலிட்டி போதுமான அளவுக்கு இல்லை, ஒரு லோன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது. ஃபோக்கஸ் ஆன் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட். ஸோ ஸ்மால் ஹெல்ப் குரூப்புக்கு, இந்த மகளிர் சுய உதவி குழுக்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஃபார்மர்ஸுக்கும் கொடுக்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஒரு நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் பேங்க்கும், சென்ட்ரல் பேங்க்கும், ப்ளஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்க். ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அடுத்து அவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அடுத்த வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க். இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது, அர்பன் ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸும் இருக்குது, ரூரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்னு இருக்குது. பேஸ்ட் ஆன் கோஆப்ரேஷன் பிரின்சிபல், அவங்கவுங்க தகுந்த மாதிரி. இப்போ அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கும், எம்எஸ்எம்இ செக்டர் சார்ந்து இருக்கும். ஸோ இதே கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம தனியாக படிப்போம், ஏன்னா ஒரு பெரிய டாபிக் இது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ன்றது. அதே போல் நிறைய இடத்துல இது நம்ம பார்ப்போம், சரிங்களா? அதனால் அது இங்கே பேங்கிங் ரிலேட்டடாக மட்டும் இங்கே பார்ப்போம். அடுத்து மணி அண்ட் கிரெடிட். மணி பர்ஃபார்ம் 4 ஃபங்க்ஷன்ஸ். மணி ஒரு 4 விதமான வேலைகளை செய்யும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ஒரு பொருளுடைய மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கும். நம்ம காசு வச்சுட்டு இருக்கோம், நம்ம காசு கொடுத்து, இப்போ நம்மகிட்ட நெல் இருக்குது, நெல் மூட்டை இருக்குதுங்க, இந்த நெல் மூட்டையை நமக்கு கொண்டு போய் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறோம். ஒரு 1000 ரூபாய் ஒரு மூட்டை விற்றுட்டு வந்து காசு வந்து 1000 ரூபாய் வச்சுக்கிறோம். நம்ம திடீர்னு நமக்கு கோதுமை தேவை, இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு மூட்டை கோதுமை வாங்கிட்டு வரும். அப்போது ஒரு 2 பொருளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக மணி இருக்குதா? அது பிறகு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. 1000 ரூபாய் கொடுத்து ஒரு மூட்டை வாங்க முடியும். இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்து 2 மூட்டை வாங்க முடியும். அப்போ மணியானது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுது அதுக்குள்ள. அதே போல் யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், 1 ரூபாய் ஒரு யூனிட்டு, கரெக்டாக? 1 ரூபாய் ஒரு யூனிட்டு, 100 ரூபாய் ஒரு யூனிட்டு, 1000 ரூபாய் ஒரு யூனிட்டு, ஒரு யூனிட்டாகவும் அது பிரிஞ்சிருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர் பேமெண்ட். ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர் பேமெண்ட் சேலரி இன் ஒரு பேமெண்ட்டுடைய வேரியேஷனை அது சொல்லிக் கொடுக்குற ஒரு வேலையாக வந்து இந்த மணியானது செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சேலரி சேவ்டு இன் பேங்க், ஸ்டோர்ட் ஆஃப் வேல்யூ. ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம என்கிட்ட இவ்வளோ இருக்குது பேங்க்கில் அப்படிங்கிற ஒரு வேல்யூ சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் மணியானது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறதுனால புரியாமல் போயிட்டுருக்கலாம். ஸோ மணியானது என்ன, அதோட வேலை என்ன? மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ஒரு வேறு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அவ்வளோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்ததாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கான்செப்ட், ரொம்ப முக்கியமானதுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கான்செப்ட் அப்படிங்கிறது இதில் எதுங்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இருக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க, ஏன்னா அதுதான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐக்கும் ப்ளஸ் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கும் இருக்கக்கூடிய இந்த கொடுக்கல் வாங்கலை தான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்போ ரேட், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதை தான் வந்து வெவ்வேறு வகையில் பேர் வச்சு சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. இப்போ நம்ம நேராக போய்ட்டு ஒரு பேங்க்கு கிட்ட லோன் வாங்கணும்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். அவங்க நமக்கு ஒரு நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. ஆனால் பேங்க் ஆனது ஆர்பிஐ கிட்ட, ஏன்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோல் தானே எல்லா பேங்க்குமே இருக்குது. ஸோ ஆர்பிஐ ஆனது பேங்க்கு கிட்ட இருந்து சில கடன் வாங்கும், பேங்க் ஆனது ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்களும் இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க, இவங்களும் இவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ரெப்போ ரேட்னா என்ன? இந்த பேங்க் ஆனது ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குங்க, இது வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா?
அடுத்த வந்து ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, ஆர்பிஐ என்ன பண்ணும், பேங்க்கு கிட்ட இருந்து காசு வாங்கும். ஏன் இவங்ககிட்ட காசே இல்லையா, அதனால தான் இவங்ககிட்ட இருந்து வாங்குறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த இன்ஃப்ளேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா மக்கள்கிட்ட அதிகப்படியான காசு இருந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணும், பேங்க்கில் இருக்கக்கூடிய மணி எல்லாம் வந்து திரும்ப வந்து காசாக வாங்கிக்கும், திரும்பலாம் வந்து எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது மக்கள்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணும், மணியோடைய அந்த இன்ஃப்ளேஷன் வேல்யூவானது ரெடியூஸ் ஆகும். ஸோ இதனால தான் அது காசு வாங்கும், அதுக்கு தேவையெல்லாம் எதுவும் கிடையாது. அதே போல் ரொம்ப லோவாக இருக்குது, எக்கனாமிக் க்ரோத்தே இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி பண்ணி நார்மல் பேங்க்கு கிட்ட கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், இவங்க மக்கள்கிட்ட லோன் வந்து ரொம்ப குறைவான, ஏன்னா இவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது இல்லையா. நம்மளே பார்ப்போம், நம்மகிட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா மக்களுக்கு நிறைய தான தர்மம்லாம் வந்து பண்ணுவோம், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னா எனக்கே காசு இல்லை, நான் எங்கேருந்து கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் கான்செப்ட். இது வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஷார்ட்டான பீரியடில் கொடுக்கக்கூடிய ஒரு லோன்ஸு. ஆனால் இந்த பேங்க் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவும் அதே போல தான். இந்த பேங்க் ஆனது ஆர்பிஐ வந்து லோன் வாங்குறது தான். ஆனால் இது வந்து லாங்கர் பீரியடில் ஹை ரேட்டில் வந்து கொடுக்கக்கூடியது. ரெப்போ ரேட்டை காட்டிலும் இந்த பேங்க் ரேட் ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ரொம்ப உள்ளே போகணுன்னா ரொம்ப டெப்த்தாக இருக்கும். அதே போல் இந்த ஸ்டாட்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, இந்த ஒரு அமௌண்ட் வந்து இந்த பேங்க் ஆனது வச்சுருக்கோம், அதெல்லாம் இல்லாமல் அதை தாண்டி போகும்போது தான் இந்த பேங்க் ரேட்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட், இந்த ரெப்போ ரேட்னா என்னென்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நாள் கிளாஸ் எடுக்கிறேன், சரிங்களா, அப்போ நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து மானிட்டரி பாலிசினா என்ன, மானிட்டரி பாலிசி மேலே பார்த்தோம் இல்லையா. இந்த ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட்லாம் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மானிட்டரி பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆர்பிஐ வந்து யூஸ் பண்ணோம். எதுக்காக, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமி அது குரோத் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது எடுக்கும். ஸோ பாருங்கள், இது என்னென்ன வேலைகள்லாம் வந்து செய்யும், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ அண்டு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், இந்த வேலைகள்லாம் செஞ்சு இந்த மானிட்டரி பாலிசி மூலமாக பேங்க் என்ன பண்ணும், இந்த நாட்டில் இன்ஃப்ளேஷனையோ இல்லை வந்து குரோத்தையோ வந்து அதை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ எப்படின்றது நான் சொல்கிற பாருங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுறேன். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள், இந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேலே சொல்கிற பாருங்க. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன, ஸ்டாட்யூட் லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன. ஸோ இது 4% இருக்கும், இது வந்து 18% இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த இடத்துல சொல்லலை, 18% மட்டும் வச்சுங்க. இது 4% 18. இது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா என்ன. இப்போ நம்ம ஒரு பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட போயிட்டு ஒரு 100 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்ணணும், ஒரு 100 கோடி ரூபாயை டெபாசிட் பண்ணோம். ஏன் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எடுத்துங்க, இப்போ பேங்க் என்ன பண்ணோம், பேங்க்குடைய வேலை என்ன, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கி அதை வந்து லோனாக கொடுக்கக்கூடிய வேலையை அது செய்யுது, கரெக்டாக. இன்கேஸ் அது லோனு கொடுத்து அதால் ஒழுங்காக வந்து வசூல் பண்ண முடியல அப்படின்னா அப்போ டெபாசிட்டர்ஸ்க்கு என்ன ரெஸ்பான்சிபிள், கரெக்டாக இல்லையா. மக்கள், டெபாசிட்ஸ் யார், மக்கள் தான், இந்திய மக்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள். அப்போ என்ன பண்ணணும்னா, நீ என்ன பண்ணணும், ஒரு 100 கோடி ரூபாயை சென்ட்ரல் பேங்க்கில் வந்து நீ ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இன்கேஸ் நீ லோனு கொடுத்து, இப்போ நம்ம பார்த்தோம் விஜய் மல்லையாலாம் நிறைய பேர் வந்து 1000 கோடி வாங்கி நாட்டோட தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அந்த காசெல்லாம் யார் கொடுக்குறது, மக்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டெபாசிட் பண்ணக்கூடிய காசை எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது. அதே போல் எஸ்எல்ஆர், ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து பேங்க்கே தனக்குள்ளே வச்சுக்கணும், அதுவே வச்சுக்கணும். இங்கே ஆர்பிஐ கிட்டையும் கொடுக்கலாம், இல்லை வந்து நீயே கூட வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை, அந்த அமௌண்ட்டை நீ யாருக்கு வந்து கொடுக்கலாம் கூடாது. 2 விஷயத்த ஆர்பிஐ என்ன பண்ணணும், மேனிடேட் பண்ணணும். ஒன்று, ஒரு அமௌண்ட்டை நீ ஆர்பிஐ கிட்ட கொடுக்கணும், இன்னொரு அமௌண்ட்டை நீயே வந்து உனக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த 2 வேலையுமே வந்து நீ கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ கிட்ட வச்சுக்கிறத கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னும், நீயே வச்சுக்கிறத ஸ்டாட்யூட் லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 2 வேலையை பார்த்துங்க. இப்போது ஒரு நாட்டில் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ மானிட்டரி பாலிசினா என்ன, இந்த டூல்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போர்ட்னா என்ன, இப்போ இந்த சிஆர் எஸ்எல்ஆர்ன்றதை என்ன நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை மானிட்டரி பாலிசி மூலமாக எப்படி இன்ஃப்ளேஷன் எப்படி வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்குது,
அப்போ என்ன பண்ணோம், எனக்கு எதை வேணா வேணும்னு சொல்லுவாங்க. இப்போ கவுண்டமணி படத்தை ஒரு சொல்லுவார், ஐயோ இந்த மாதிரி 1 கோடி ரூபாய் எனக்கு லாட்டரியில் விழுந்துச்சு, அந்த தெரு என்ன கேளு, இந்த வீடியோவில் கேளு, இந்த ஊர் என்ன கேளுன்னு சொல்லுவார். அப்போ மக்கள்கிட்ட அதிகப்படியான காசு வரும்போது என்ன பண்ணோம், டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாக பணத்துடைய மதிப்பானது ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். பணத்துடைய மதிப்பு இருந்து குறைய ஆரம்பிக்குமா? ஸோ இதனால என்ன பண்ணோம், மக்கள்கிட்ட போதுமான பணம் இல்லாத மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணோம், மக்கள்கிட்ட பணம் வந்து எதன் மூலமாக போவோம், பேங்க்கு கிட்ட போவோம். அப்போ பேங்க்குங்கிற பணத்தை நாம் வந்து கம்மி பண்ணி ஆகணும். எப்படி கம்மி பண்ண முடியும்? ஆர்பிஐ என்ன பண்ணோம், பேங்க்கு கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தரேன், ஆனால் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தருவேன், பணத்தெல்லாம் அது வாங்கிக்கும். இப்போ பேங்க்கு கிட்ட பணமே இல்லை, மக்கள் வந்து கேட்குறாங்க பணம் வேணும்னா, பணம்லாம் என்கிட்ட கிடையாது, ஆனால் நான் பேங்க்கு கிட்ட இருந்து மக்கள்கிட்ட பணம் போகணுன்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் வந்து கொடுக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் வந்து சில நேரங்களில் பேங்க்கில் போய் லோன் வாங்க போனோம் அப்படின்னா லோனே தரமாட்டாங்க. சில நேரங்களில் பேங்க்கில் வந்து லோன் வாங்கிக்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பீரியடு. இப்போ மக்கள்கிட்ட பணமே இல்லைன்னா மக்கள் ஏதோ தொழில் தொடங்குவாங்களா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சா காசே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் மக்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனா இந்தியாவுடைய எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, ஜிடிபி வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இப்படி இன்க்ரீஸ் ஆகாத நேரத்தில் இந்த ப்ரொடக்ஷன் இல்லாதனால ரொம்ப எக்கனாமிக் வந்து ரொம்ப டவுன் ஆகுமா? அந்நேரத்தில் என்ன பண்ணும், ஆர்பிஐ என்ன பண்ணும், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் இந்த ரெப்போ ரேட்டையும் வந்து குறைக்கும். நீ வந்து இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த சாச்சுரேட்டட் லிக்விடிட்டி ரேஷியோவை வந்து நீ பேங்க்குள்ளே வச்சுக்கலாம், ஆனால் அது வந்து லோன் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும். ஆனால் இப்போ நீ வந்து ஒரு 100 கோடி ரூபா வச்சுருந்தா வச்சுங்களேன், சாச்சுரேட்டட் லிக்விடிட்டி ரேஷியோவா, இப்போ வந்து நீ 50 கோடி வச்சுருந்தா பரவாயில்ல, மீதிக்கு ஒரு 50 கோடியை நீ லோன் கொடுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 50 கோடியை யார் கொடுக்குறதுனே தெரியாது, வரவங்க போகிறவங்களாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட அதிகப்படியான காசு வரும். அந்த காசு வச்சுட்டு அவங்க நிறைய பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மக்கள்கிட்ட காசே இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதிகப்படியாக பணமும் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த வேலையை தான் வந்து மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, மக்கள்கிட்ட பணம் குறைவாக இருந்தாலும் ஆபத்து. இந்த வேலையை செய்யக்கூடியது தான் மானிட்டரி பாலிசி. இதை வந்து மானிட்டரி பாலிசி வந்து ஆர்பிஐ பண்ணோம். ஃபிஸ்கல் பாலிசின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க அந்த வேலையை செய்வாங்க. நம்ம அடுத்து பார்ப்போம். சரியா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, இப்போ நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்து இல்லையா, இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவையும் இந்த ஸ்டாச்சுரேட்டட் லிக்விடிட்டி ரேஷியோவையும் ஏன் வந்து ஆர்பிஐ வந்து மேண்டேட் பண்ணுது அப்படின்னா, இப்போ நாம பேங்க்குடைய வேலை என்ன, டெபாசிட் அண்ட் லெண்டிங் லோன்ஸ் இதான ஒரு வேலை. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க, அந்த லோனை வந்து அவங்களால வந்து எடுக்க முடியல, ரெக்கவர் பண்ண முடியல பேங்கால அப்படின்னா, அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசெட் இதை வந்து 3 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. சப்ஸ்டாண்டர்ட், டவுட்ஃபுல் அண்டு லாஸ் அசெட்னு சொல்லுவாங்க. அதாவது 90 நாளைக்கு 3 மாதத்துக்கு மேலே, இப்போ என்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்குகிட்ட இருந்து ஒருத்தர் வந்து கடன் வாங்கி போயிருக்காருங்க. ஒரு 3 மாதத்துக்கு அவர்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரல, எந்த ஒரு பேமெண்ட்டுமே வந்து நடக்கலை அப்படின்னா அது வந்து லாஸ் அசெட்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட். ஸோ ஒரு அசெட் வாங்குகிறோம், அசெட்னா என்ன, நாம் ஒருத்தருக்கு லோன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அசெட்டு. கரெக்டாக? இப்போ நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட் போடும். ஸோ அந்த பட்ஜெட் போடும்போது என்ன ஒன்று, கேபிட்டல் அசெப்ட், கேபிட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்லாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நாம் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அது ஒரு அசெட்டு தானே. கரெக்டாக? நாம் ஒரு கடன் வாங்கிருக்குன்னா அது அசெட்டில் வராது. ஏன்னா நம்ம கடன் கொடுத்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோன்னா ஒரு ரெவன்யூ ஒன்று மூலமாக நமக்கு ஜெனரேட் ஆகுது அப்படின்னாலே அது வந்து அசெட்டு தான். கரெக்டாக? இப்போ நாம் ஒரு தங்கம் வாங்குகிறோம், தங்கத்தோடைய விலை வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது ஒரு அசெட்டு. ஒரு லேண்டு வாங்குகிறோம், லேண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது ஒரு அசெட். அதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளுடைய மதிப்பானது அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து அசெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசெட்டானது பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அதுதான் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட். ஸோ இந்த அசெட்டானது இந்த நான் பர்ஃபார்மிங் அசெட்டானது ஒரு பேங்க்கில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேங்க்கால் நடத்த முடியுமா, பேங்க்கானது ரன் ஆகுமா, ரன் ஆகாது. ஸோ இந்த பேங்க்குடைய வேலைகள் எல்லாம் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஒரு பேங்க்லேருந்து ஒருத்தன் கடன் வாங்குறான்னா ஒழுங்காக வந்து கட்டினா தான் அந்த பேங்க்கானது ரன் ஆகும். ஏன்னா பேங்க்கானது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாட்டுடைய ஜிடிபியில் அந்த ஜிடிபி குரோத்துக்கான வேலையை வந்து பேங்க்கு தான் வந்து செய்யும். ஏன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து லோன் கொடுக்குறதே பேங்க் தானே. ஸோ பேங்க்கானது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதோடைய வேலையை நாம் ஒழுங்காக நடக்கணும் வைக்கணும் அப்படின்றதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சில வேலைகளை வந்து செய்யும். சரிங்களா? மெஷர்ஸ் டு டேக்கிள் த நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ். என்னென்ன வேலைகளை இந்த டேக்கிள் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் சில
வேலைகள்லாம் சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, சில ஆக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்சால்வன்சி அண்டு பேங்க்ரப்சி கோட், பேட் பேங்க் அண்டு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த பேட் பேங்க்கு, இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எல்லாம் என்ன அப்படின்னா, ஸோ இதை மட்டும் சொல்கிற பிறகு இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது என்னன்னா, இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அந்த கடனை வந்து அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு கம்பெனி, அந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்றது என்ன பண்ணுன்னா, 100 கோடி ரூபாய் கடனை நான் உனக்கு 60 கோடி ரூபாய் கொடுத்துட்றேன், அந்த கடனை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட வசூல் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. அது பேர் தான் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இவர் என்கிட்ட ஒரு 10 ரூபாய் தரணும், அந்த 10 ரூபாயை நீ என்கிட்ட 5 ரூபாய் கொடுத்துட்டு அவர்கிட்ட நீ 10 ரூபாய் வாங்கிக்கணும்னு சொல்லிடுறோம். அவன் எப்படியாவது போராடி அந்த 10 ரூபாய் அவன் வாங்கிக்கணும். இந்த மாதிரியான வேலைகள். ஸோ இது ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பேங்க்குடைய வேலையானது டெபாசிட் பண்ணுறது, லெண்டிங் கொடுக்குறது, இதுதான் அதோடைய வேலை. அதோடைய வேலையானது கடனை வசூல் பண்ணுற வேலை கிடையாது. ஸோ உன் வேலையை நீ பாரு, அந்த வசூல் பண்ணுற வேலையை மற்றவங்க பார்த்துட்டோம் அப்படின்றதுனால கவர்மெண்ட் உண்டாக்கக்கூடிய ஒரு மெஷர்ஸ் தான் வந்து இது எல்லாமே. கரெக்டாக தானே? ஒரு பையன் படிக்கிறான், இப்போ நீங்களே யூபிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வேலையானது படிக்கிறது மட்டும்தான் அப்படின்றதா மட்டும்தான் நீங்கள் அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. இல்லை எனக்கு தேவையான இந்த ஃபீஸ் கட்டுறதுக்குலாம் எனக்கு காசு தேவை அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் ஒரு டேயில் பாதிக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி பேங்க் ஆனது அந்த வேலைகளை நீ பாருன்றதுக்காக கொடுக்கப்பட்டதா எடுக்கப்பட்ட மெஷர்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ அடுத்தா வந்து பேமெண்ட் சிஸ்டம். இந்தியாவில் நிறைய விதமான பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் பேங்க்குக்கு போனீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் பண்ணு, இந்த ஆர்டிஜிஎஸ்லாம் வந்து அதிகப்படியான அமௌண்ட்டை நீங்கள் ஒரே நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதுக்காக நெஃப்ட்டு, ஐஎம்பிஎஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எல்லாம் யூபிஐ தான் வந்து பண்ணிட்டு போகிறோம். ஸோ யூபிஐ அப்படிங்கிறது மொபைல் மூலமாக நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இதை மட்டும் பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா என்ன? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் ஆனது நிறைய நாம் இது சார்ந்து நிறைய கவர்மெண்ட் ஆனது இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வராங்க. வாட் இஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா, எல்லாருக்குமே பேங்க் சிஸ்டம் ஆனது போகிறது தான். இப்போ நகரத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பேங்கிங் ஃபெசிலிட்டி போடுறது பேர் தான் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. பேங்கிங் ஆக்சஸ் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஸோ இது கொண்டு வரதுக்காக பிரதான் மந்திரி ஜன்ஜன் யோஜனா, அதாவது ஜீரோ அக்கௌண்ட் பேலன்ஸுங்க. ஜீரோ முன்னாடிலாம் வந்து 500 ரூபாய் கொடுத்தா தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜன்தன் யோஜனாவில் ஜீரோ பேலன்ஸே நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு அதிகாரிகிட்ட தான் நம்ம காசு வரும், இப்போ டேரெக்டாக வந்து பேங்க்லேயே வந்துடுது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ, பேங்கிங் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக கவர்மெண்ட் எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்தது வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அண்ட் இன்சால்வன்சி அண்டு பேங்க்ரப்சி கோட். இந்த லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோனா, பேங்க் மஸ்ட் ஹோல்ட் எனஃப் லிக்விட் அசெட்ஸ் டு சர்வைவ் தட் 30 days ஆஃப் கிரைசிஸ். ஒரு கிரைசிஸ் வந்து நடக்குது, அந்த கிரைசிஸில் அது ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நாமளே கூட வச்சுருப்போம் ஒரு அவசர கால வேலை என்று சொல்லிட்டு. இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து நீ வந்து சேமித்து வச்சுட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக? காசு இல்லாத நேரத்தில் அது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னால. அதே போல் பேங்க் என்ன பண்ணும், ஒரு 30 நாளைக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீ வந்து மானிட்டர் பண்ணிட்டே இரு. ஒரு நாளைக்கு நீ செலவு பண்ணுறதுக்கு ஒரு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது மாதிரி ஒரு 30 நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை நீ எப்போ ரெடியாக வச்சுக்கணும், அதாவது பணமாக நீ வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு இருந்தால் தான் அதாவது லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசில் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டுங்க, 1, 2, 3 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் ரெக்கார்ட்னா என்னது நம்ம அடிக்கடி இந்த மைக்ரோ தீம்ஸ் மூலமாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கூட அதே போல தான். மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். சரி, இப்போ இந்த பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரிவிஷன் மாதிரி பார்த்தோம். முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ரிவிஷன் கிளாஸ் தான். உங்களுக்கு பேங்கிங் ரிலேட்டடாக இன்னும் டெப்த்தாக தெரியணும் அப்படின்னா ரமேஷ் புத்தகத்தை சார்ந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். இப்போது இந்த பேங்கிங் ரிலேட்டடாக பிஒய்க்யூ கொஷின் ஒன்று பார்க்குறோங்க, ப்ரிலிம்ஸ். இதுக்கு நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணணும். 2016 பேங்கிங் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ஒரு பிஒய்க்யூங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா? ஸோ மேலே பார்த்த இந்த மானிட்டரி பாலிசியுடைய ரிசர்வ் பேங்க்குடைய இந்த மானிட்டரி பாலிசியுடைய குறிக்கோள் என்ன, எதுக்காக இந்த மானிட்டரி பாலிசியை பேங்க் ஆனது வச்சிருக்குது? 1, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. 2, டீஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. 3, ஸ்பெக்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. 4, டு என்கரேஜ் த எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக.
இந்த 4 ஆப்ஷனில் எதுங்க, ஏவா பியா சியா டியா? ரொம்ப ஈஸியான ஒரு கொஷினுங்க இது. ஸோ இது மேலே பார்த்த அந்த கொஷின் அந்த நடத்துனதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிருந்தா கூட இதுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஆனது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வரேன். அது எக்கனாமியாக இருக்கலாம், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். எது ரொம்ப முக்கியமானதோ, எது அதிகப்படியாக வந்து யூபிஎஸ்சியில் வந்து ப்ரிலிம்ஸில் கேட்குறாங்களோ அந்த டாப்பிக்கு நம்ம ரிலேட்டடாக போய்டும் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.